ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம தோட்டத்திலே பூத்த டிசம்பர் பூ தான் எப்படி கட்ட போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பூ பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பூ. இப்போ நம்ம இதை எல்லா பூவையும் பறிச்சுட்டு நம்ம எப்படி கட்டலான்னு சொல்லி பார்க்கலாம். என்னடா பூ கலர் மாறிச்சுன்னு சொல்லி பார்க்காதீங்க, அது வெளிச்சத்தில் இருக்கிறதுனால அந்த கலரில் தெரியுது. நம்ம வீட்டுக்குள்ளே கட்டுறதுனால கொஞ்சம் பிங்க் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி தெரியுது. இப்போது ஒரு நூல் எடுத்துக்கிறேன், அதில் மூணு பூவை வச்சு நான் இன்றைக்கி கட்ட போகிறேன். பாருங்கள், மேல் பக்கம் ஒரு 3 பூ வச்சுக்கிறேன், கீழ் பக்கம் ஒரு 3 பூ வச்சு ஃபஸ்ட்டு அதை ரெண்டுத்தையும் நூலால் சுற்றிட்டு 2 விரலால், வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், 2 விரலால் அந்த பூவை சுற்றி நாட் போட்டு வெளிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு நாட்டு விழுந்துடும். இப்போ கட்டியாச்சு. இதே மெத்தடில் தான் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நம்ம கட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்ததும் அதே மாதிரி 3 பூவை வைக்கிறேன் பாருங்கள். வச்சு நூலால் பூவை கீழ் பக்கமாக ஒரு சுற்றிட்டு திருப்பி 2 விரலால் நம்ம நாட் போட்டு வெளிச்சோன்னா நம்மளுக்கு பூ அழகாக கட்ட ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ கட்டும் போது ரொம்ப வேகமாக பூச்சி வெளிச்சிங்கன்னா அந்த பூவோடைய காம்பை அறந்துடும். அதே மாதிரி பூவை பிடிச்சி கட்டும் போதும் நம்ம கொஞ்சம் ரொம்ப புத்தி அழுத்தி பிடிக்காமல் இதுவாக பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சிங்கன்னா பூ கசங்கி போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பூவையும் கட்டி முடிச்சிட்டோம். பாருங்கள், பூ பார்க்குறதுக்கு அப்படியே எல்லாம் உருட்டையாக நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கட்டி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.